ஜனவரி 2 வியாழக்கிழமை. முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்தே நீங்கள் கேட்டு அறிந்தது உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரைத் தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். தொடக்கத்திலிருந்தே நீங்கள் கேட்டு அறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டு அறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியது ஆகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்குள் எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் பொழுது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் பொழுது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமுள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபொழுது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபொழுதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவாகவோ எலியாவாகவோ வரவேண்டிய இறைவாக்கினராகவோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவார அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.